நாக் அஸ்வின் அவர்களுடைய இயக்கத்தில் பிரபாஸ் அவர்கள் நடித்துள்ள கல்கி திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்திற்குள் தியேட்டருக்கு வந்து படத்தை பார்க்க வைத்திருக்கு. திங்கட்கிழமை வரை அதிகாரப்பூர்வ வசூலை அறிவித்து வந்த கல்கி படக்குழுவினர் செவ்வாய்க்கிழமையான நேற்று இதற்கு மேல் அடுத்த வாரம் பார்த்துக் கொள்ளலாம் என பாக்ஸ் ஆபீஸ் நிலவரத்தை அறிவிக்காமலே அப்படியே கடந்து சென்று இருக்காங்க. வார நாட்கள்ல பாத்தீங்கன்னா கல்கி திரைப்படம் வழக்கம் போல டல்லடிக்க ஆரம்பித்து விட்டதாக கூறி இரண்டாவது வாரத்தில் இந்த திரைப்படம் பிக்கப் ஆனால்தான் 1000 கோடி வசூலை பார்க்க முடியும் என்றும், இல்லை என்றால் அதிகபட்சமாகவே 700 முதல் 800 கோடி வரை தான் வசூல் தாண்டும் எனவும் சொல்லி வந்திருக்காங்க. 600 கோடி பட்ஜெட் உருவான இந்த திரைப்படம் ஒரே வாரத்தில் பாத்தீங்கன்னா 600 கோடி வசூலை பெற்றிருக்கு. ஆனால் முதல் வார கலெக்ஷனை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஓவர்சீஸில் கல்கி திரைப்படம் 17.96 மில்லியன் டாலர்களை வசூல் செய்திருப்பதாகவும், ஆனால் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் தளபதி விஜய் அவர்கள் நடித்த லியோ திரைப்படம் பாத்தீங்கன்னா முதல் வாரத்தில் அதிகப்படியாக 18.24 மில்லியன் டாலர்களை வசூல் செய்தது மாஸ் காட்டியுமே வந்திருக்கு. 600 கோடி அளவில் பட்ஜெட்டில் உருவான கல்கி திரைப்படமே தளபதி விஜய் அவர்களுடைய லியோ திரைப்படத்துடைய வசூலை வெளிநாட்டில் தாண்ட முடியவில்லை என தளபதியோட ரசிகர்கள் பிரபாஸ் ரசிகர்களை கலாய்த்து வந்துட்டு இருக்காங்க. மொத்த வசூல் அளவுல பாத்தீங்கன்னா லியோவை முந்தி நாங்கள் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறோம் என பிரபாஸ் ரசிகர்கள் பதிலுக்குமே பல்பு கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.